ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டடி அப்ராட் வந்துட்டு லைக் டெஸ்டினேஷன் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும், லைக் எப்படிலாம் நம்ம பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆஸ்திரேலியா ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு அகாடமிக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% above வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கும், விச் இஸ் லைக் IELTS, TOEFL இல்லை PT இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் IELTS எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பேண்ட் வந்து அட்லீஸ்ட் 6.5 வித் நோ பேண்ட் லெஸ் தென் 6 வந்துட்டு இருக்கணும். அண்ட் வி கேன் அப்ளை ஃபார் மோஸ்ட்லி லைக் ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டிஸ் சொல்லுவாங்க, லைக் குரூப் ஆஃப் 8 யூனிவர்சிட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். வேறெல்ஸ் அதோட என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஓவரால் 7 ஆச்சு வந்துட்டு கேட்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூனிவர்சிட்டி. பட் ஆனால் உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி ரேங்கிங் படி IELTS ரிக்குவயர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு வேரி ஆகும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் சேம் லைக் எல்லா கண்ட்ரியும் மாதிரியும் உங்களுக்கு அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு தேவைப்படும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட 10th 12th உங்களோட இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்ஸ் அண்ட் உங்களோட ப்ரொவிஷ்னல் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்துட்டு ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு கேட்பாங்க. அண்ட் உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம், SOP, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். ஆல்சோ யுவர் பாஸ்போர்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு ஆஃபர் வரதுக்கு இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் அ மந்த், விச் இஸ் லைக் நியர்லி 3 to 4 weeks ஆச்சு வந்துட்டு டைம் எடுத்துப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ யூனிவர்சிட்டி. ஸோ ஒன்ஸ் ஆஃபர் வந்ததுக்கப்புறம் பி ரிக்வயரிங் அ கண்டிஷன், லைக் ஏதாவது கண்டிஷன் மீட் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்துட்டு கண்டிஷனல் ஆஃபராக கொடுப்பாங்க. இல்லை வில் பி டைரக்ட்லி ரிசீவிங் யுவர் அன்கண்டிஷன் ஆஃபர். ஸோ அதில் என்ன ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இனிஷியல் டெபாசிட் வந்துட்டு பே பண்ண சொல்லுவாங்க, விச் இஸ் யுவர் ஃபுல் டியூஷன் ஃபீஸ். இல்லை பார்ஷியலாக உங்களோட டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டியூஷன் ஃபீஸ் பே பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட்னு சொல்லிட்டு லெட்டர் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மீன் டைமில் உங்களுக்கு GS ரிக்குவயர்மெண்ட்டுன்னு சொல்லி இருக்கும், விச் இஸ் சேம் லைக் SOP மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட் ஜென்யூன் அந்த இது வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு சர்டன் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இருக்கும், லைக் யுவர் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட். ஸோ நீங்கள் எப்படி ஃபண்டிங்ஸ் வந்துட்டு பண்ண போகிறீங்க, உங்களோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் இந்தியாவில் எப்படி இருக்குது, அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் லைக் அவங்க என்ன வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ உங்களோட ITR இந்த மாதிரி ஃபண்டிங்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அதில் ரொம்ப டீட்டெயில்டாக வந்துட்டு கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ யுவர் இன்டென்ஷன். ஸோ வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன், உங்களோட கெரியர் கோல் என்ன, இதெல்லாமும் கூட வந்துட்டு அதில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் கிளியர் பண்ணக்கப்புறம் ஸோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் லெட்டர் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து விசா ப்ராசஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்குமே வந்து ஆஸ்திரேலியா ப்ராசஸ் பண்ணணுன்னா வைபடுவை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து விசா ப்ராசஸ் வரைக்குமே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.